விஸ்வகர்மாவால் செய்யப்பட்ட இந்த உடுப்பி கிருஷ்ணர் சிலை ஒரு காலகட்டத்தில் துவாரகா மாளிகையில் தாயார் ருக்மணி தாயாரால் வழிபட்டு வந்தாங்க. இந்த கிருஷ்ணர் சிலை ஒரு காலகட்டத்தில் கடல் சீற்றம் அதிகமாகி இந்த துவாரகாவே கடலில் மூழ்கி இருந்ததுனால பின்பு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் ஓட்டிக்கு இந்த கிருஷ்ணர் சிலை பார்த்திங்கன்னா உடுப்பி மாவட்டத்தில் கிடைக்குதுங்க. இந்த உடுப்பி மாவட்டம் உடு என்றால் சந்திரன், பா என்றால் அதிபதி, உடுபா அப்படிங்கிறது பெயர் அதுக்கப்புறம் பெயர் மருவி உடுப்பி அப்படிங்கிற பெயர் வந்துச்சுங்க. இந்த கப்பல் ஓட்டிக்கு சிலை பார்த்திங்கன்னா கிடைச்சப்ப கடல் சீற்றம் அதிகமாக கொந்தளிக்குதுங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்கமாக கப்பல் சாயிறப்ப மறுபக்கம் இருக்கிற கிருஷ்ண சிலை அந்த கப்பலையே தாங்கி பிடிச்சி கரை ஒதுங்க செய்யுதுங்க. அப்படி கரை ஒதுங்கிறப்ப பார்த்திங்கன்னா மத்வாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு முனிவருக்கு கனவுல தோன்றி கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கப்பல் ஓட்டிக்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, இந்த யார் நம்ம மத்வாச்சாரியார், இந்த சிலை எனக்கு தர முடியுமான்னு கேட்குறப்ப நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கப்பல் ஓட்டி சொல்கிறப்ப தன்னுடைய சீடர்கள்கிட்ட மத்வாச்சாரியர் இந்த சிலையை தூக்கிட்டு வாங்குறப்ப யாராலையுமே சீடர்கள் தூக்க முடியாதப்ப மத்வாச்சாரியார் அசால்ட்டாக ஒரு கையில் தூக்கிட்டு வராருங்க இந்த சிலையை. இதை பார்த்து அங்கிருந்த மக்கள் பார்த்திங்கன்னா இந்த சிலையை ஆடம்பரமாக ஆடி பாடி கொண்டு வரப்போ எல்லாருமே பிரமிக்கிறாங்க. ஏன்னா யாராலையுமே தூக்க முடியாத சிலை எப்படி ஒரு ஒத்த கையால் தூக்கிட்டு வராருங்கிறப்ப மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம். மீண்டும் அடுத்த பதிவில் இந்த கோவிலை பற்றிய முழு வீடியோவை நாம் பார்க்கலாம். மறக்காமல் என்னையை ஃபாலோ பண்ணிக்கோங்க.